ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கிட்ஸ்க்கு வந்து எப்படி சேவிங்ஸ் ஹேபிட் வந்து இன்கல்கேட் பண்ணும். ஏன்னா நம்ம எல்டர்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் போடுவோம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுவோம், ஆர்டி ஓப்பன் பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம், அதர் கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், இப்படி நமக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அவங்க வந்து ஒரு ஏர்னிங் ஏஜ் வர வரையுமே வந்து அவங்கள வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவங்க சேவ் பண்ணா போதும் அப்படின்னு விடாம அவங்க சின்ன ஏஜ் யங் ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ நிறைய கிட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்ஸ் எது கேட்டாலும் வந்து உடனே ரெஃப்யூஸ் பண்ணாம irrespective ஆஃப் காஸ்ட் ஆஃப் த அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதோட வலி என்ன, அது அந்த மணியை ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பெயினே அவங்களுக்கு தெரியல. எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு மணி ஏர்ன் பண்றதுங்கிறது எவ்வளோ ஹார்டு, அதை சேவ் பண்றதுங்கிறது எவ்வளோ ஒரு நமக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கறத அவங்க மைண்ட்ல வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் மெயினா ஒரு 5 சேலஞ்சஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஆல்ரெடி இந்த ஹேபிட் கண்டிப்பா நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கு. அது இருக்கிறவங்க நீங்க அந்த மெத்தடாலஜியை கண்டினியூ பண்ணுங்க. நான் ஒரு 5 மெத்தடாலஜிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கூட செலக்ட் பண்ணி, எல்லாமே நம்ம பண்ண முடியாது, பட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இது எதுவுமே நமக்கு வந்து சிஸ்டம்ல ஃபீட் பண்ணும் அந்த மாதிரி நெசசிட்டி இல்லை. நம்ம எதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு உண்டியல் மட்டும் வாங்குனீங்கன்னா போதும். ஓகே, வேற எதுவும் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லை. இதுக்காக எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜிஸ் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணி அதை கிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைங்க. ஓகே. அண்ட் இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ அதுல வர கேஷ் வந்து அக்குமுலேட் ஆனோன்னா இயர் எண்ட் வந்து எதர் ஒரு மெமரி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. பட் இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்க இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னா அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விடுங்க வித் தட் சேவ்டு மணி. அப்படி இல்லை, எனக்கு அதெல்லாம் நான் வந்து எங்களோட சேலரியிலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு கிட்ஸுக்கெல்லாம். ஸோ மைனர் அக்கௌண்ட் கார்டியன் வந்து அம்மா இல்லை அப்பா பேர் போட்டு அது ஓப்பன் பண்ணி அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இயர்க்கான பெட்டி கேஷ் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை போட்டுருங்க. மோஸ்ட்லி மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் புக் பாஸ்புக் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இயர்ஸ் கணக்கில் வந்து அது அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஏன்னா வந்து நமக்கு இப்போ நம்மள கிட்ஸாக இருக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் வந்து இன்சஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க. அந்த நம்ம சேவிங்ஸ் அப்படின்னாலே ஆர்டி ஓப்பன் பண்ணுவோம், எஃப்டி ஓப்பன் பண்ணுவோமா, இல்லை முடிஞ்சா பண்ணுவோம், இல்லையா ஃபர்ஸ்ட் இஎம்ஐலாம் கட்டுவோம், அதுக்கப்புறம் மீதி காசு இருந்தால் பார்த்துக்கலாம். இது மாதிரி அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டே இல்லை. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு கன்வென்ஷனல் மெத்தட்னாலுமே இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி எவ்வளவோ எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்க்கு அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ண ஃபேமிலிஸ் இருக்கு. அண்ட் யூஸ்ஃபுல்லாக ஃப்யூச்சருக்கு தேவையானதை வாங்குற அளவுக்கு சேவ் பண்ண ஃபேமிலிஸும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து அட்லீஸ்ட் இந்த இயர் 2026லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த ஜிபே இருக்குல்ல, இந்த ஜிபே வந்து ஹைலி அடிக்டிவ். ஓகே, ஜிபே வந்து ரொம்ப கன்வீனியன்ட் வித்தவுட் எனி டவுட். ஏன்னா நம்ம வந்து கேஷ் கேரி பண்ண தேவையில்ல, நம்ம சேஞ்ச் வச்சிருக்க தேவையில்லை, எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம போகிற இடத்துல சேஞ்ச் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உடனே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கன்வீனியன்ஸில் வந்து 1% கூட நான் வந்து டெனே பண்ணல. பட் இந்த ஜிபே வந்ததுல இருந்து நம்மளுக்கு இந்த பெட்டி கேஷ் சேவிங்ஸ் ஹேபிட்டே வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷாப்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 60 ருபீஸ் இல்லை ஒரு 80 ருபீஸ்க்கு ஃப்ளவர் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த 100 ருபீஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற மைண்டே நமக்கு வர மாட்டேங்குது. எப்படியும் ஃப்ளவர் ஷாப்பில் கூட கியூஆர் கோட் வச்சுருப்பாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜிபே நம்பர் கேட்டு ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்து அவங்க மீதி 20 ருபீஸ் கொடுத்தா அந்த 100 ருபீஸ்க்கு ஃப்ளவரே வாங்கினதா நினச்சிட்டு அந்த 20 ருபீஸை எடுத்து நம்ம உண்டியலில் போடணும். அந்த மாதிரி ஹேபிட் வரணும். ஓகே, ஜிபே வந்து நம்மளால வந்து ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆனாலுமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2026ல் மாற்ற முயற்சி பண்ணுங்க. டிஜிட்டலைசேஷன் அதெல்லாம் ஓகே, நம்ம ஒன்றும் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கெலாம் நான் சொல்லலை.
பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ச்சேஸ்க்குலாமும் நம்ம ஜிபே நம்பி இருக்க வேணாம். நீங்க பெரிய அமௌண்ட்ஸ்லாம் ஷாப்லாம் போய் ஸ்வைப் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஜிபே கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணுங்க. ஏன்னா ஜிபே பண்றதுனால எந்த நமக்கு பெனிஃபிட்டும் இல்லை. அதே நீங்க டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அது ஆட் ஆகும். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, புக் மை ஷோ இல்லை டிக்கெட் நியூவில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடம்ஷனுக்கு லிங்க் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு உங்களோட லாஸ்ட் 4 digits ஆஃப் த கார்டு நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அது மைனஸ் ஆகிட்டு உங்களுக்கு மீதி வந்து பே பண்ணால் போதும். அண்ட் கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து எவ்ரி பேங்க்குக்கு தனித்தனியாக அந்த கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிடம்ஷனுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதில் சேவ் பண்ண அமௌண்ட்டு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும். இதே நீங்கள் ஜிபே போட்டு எல்லா பேமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால நமக்கு எந்த கேஷ் ரிவார்ட்ஸு பேபேக் ரிவார்ட்ஸு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஸோ ஜிபே அவாய்ட் பண்ணுறது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இந்த பெட்டி கேஷ் சேவிங்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ட் பேமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆகுது ஆட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம 5 மெத்தட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஜார் சேலஞ்ச், செகண்ட் வந்து 1 to 50 ஆர் 1 to 100 சேலஞ்ச், நெக்ஸ்ட் வீக்லி சேலஞ்ச், தென் 100 days சேலஞ்ச் வித் ரெப்படேஷன் ஆஃப் 3 times, நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் 10 years சேலஞ்ச். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜார் சேலஞ்சுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 3 glass ஜார்ஸ். ஓகே, ஒன்று கிளாஸ் இல்லை கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், குழந்தைங்க உடைச்சிருவாங்க சீக்கிரம் அப்படின்னா ஜஸ்ட் 3 பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று ஸ்வீட் டப்பா, ஏ டு பி டப்பா ஏதாவது இருக்கும்ல, நமக்கு டேட்ஸ் வாங்குற பாக்ஸ், ஏதோ ஒரு 3 ஏறக்குறைய ஒரே மாதிரி சைஸ் இருக்கிற பாக்ஸஸ் 3 எடுத்துக்கோங்க. அதில் மார்க்கரில் வந்து 1 to 5 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. 1ங்கிறது 1 ரூபி காயின் சேவ் பண்ணுறதுக்கு, 2 வந்து 2 ரூபி காயின், 5 வந்து 5 ரூபி காயின் சேவ் பண்ணுறதுக்கு. அதில் மார்க் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சேஞ்ச் கிடைக்குதோ அதை பசங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்கள விட்டு பிரிக்க சொல்லுங்க. 1 ரூபி தனியாக, 2 ரூபி தனியாக, 5 ரூபி தனியாக. சப்போஸ் நீங்கள் வேணும்னா இதில் 10 ரூபி ஜாரும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காமனாக நம்ம கையில் கிடைக்கிறது இந்த 3 டினாமினேஷன் தான், அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த டினாமினேஷனை பிரித்து அவங்கள்ட்ட போட சொல்லுங்கள். ஸோ 1 ரூபி காயின்லாம் 1 ரூபி ஜார்க்குள்ளே அக்கார்டிங்லி இந்த 3 ஜார். ஸோ இந்த ஜார் எதுவுமே இதுக்கு லிமிடேஷன் கிடையாது. நீங்கள் இயர் ஃபுல்லாக அந்த ஜார் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். என்கிட்ட சின்ன பாக்ஸ் தான் இருக்குது, அது சீக்கிரம் ஒரு 2 monthsலேயே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபில் ஆனதை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வந்து உள்ள வந்து சீட் எழுதி ஜஸ்ட் 1 ரூபி இருக்கு அப்படிங்கிறதுக்காக 1 ரூபின்னு ஜஸ்ட் ஒரு சீட் எழுதி போட்டுருங்க. 2 rupees அதே மாதிரி 5 rupees. திருப்பி ஜாரை எம்டி பண்ணிட்டு திருப்பி ஃபில் பண்ணுங்க. இல்லை பெரிய ஜாராகவே இருக்கு, பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மாதிரியே இருக்குன்னா அதில் போட்டுட்டே வாங்க. 1 year ஃபுல்லாக அது ஃபில் ஆகும்னா ஃபில் ஆகட்டும். இதில் வந்து எதுவும் அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எப்போல்லாம் சேஞ்ச் கிடைக்குதோ அப்போல்லாம் இது ஃபில் பண்ணுங்க. இயர் எண்ட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டினாமினேஷன் பிரிஞ்சிருக்கு 1 ரூபா தண்ணி. ஸோ ஜஸ்ட் கவுண்டிங் மட்டும் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி எய்தர் அதை வந்து கிட்ஸ்க்கு ஏதாவது வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக மெமரியாக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நேமில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுங்க. விட்ரா பண்ண முடியாது படி, ஏன்னா ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டி அண்ட் செக் புக் ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க மைனர் அக்கௌண்ட்ஸ்க்கு. திருப்பி நெக்ஸ்ட் இயர் இதே ரிப்பீட் பண்ணுங்க. இயர் எண்ட் ஆனோன்னா அந்த அமௌண்ட்டை போடுங்க. ஓகே, இதே மாதிரி இயர்ஸில் போயிட்டுட்டே வாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதில் அக்கௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது ஜார் சேலஞ்சு. செகண்ட் டைப் வந்து 1 to 50, 1 to 100 சேலஞ்ச். இந்த 1 to 50 சேலஞ்சை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 9045 1 yearல சேவ் பண்ண முடியும். 1 to 100 சேலஞ்சை கன்சிஸ்டண்ட்டாக வித்தவுட் ஃபெயில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு இயருக்கு 17,295 சேவ் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் இதில் எம்பர்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸல் ஷீட்டை ரன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அமௌண்ட் வந்து 1 to 100. ஓகே, டேஸும் 1 to 100 எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு 100 days, day 1, day 2, day 3 அப் டு 100 days. ஓகே, அமௌண்ட்டும் இப்போ ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு 1 ரூபா போடணும், செகண்ட் டே அன்னைக்கு 2 ரூபா போடணும், தேர்ட் டே அன்னைக்கு 3 ரூபா போடணும். அப்படியே ஒரு ரூபாவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போடணும். இது மாதிரி 100 days கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆல்மோஸ்ட் 3 months 10 days. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5050 உங்களுக்கு சேர்ந்துருக்கும். திருப்பி 101st டேலேருந்து திருப்பி 1 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. 1 ரூபாலேருந்து 100 ரூபா வரையும் போடுவீங்க. அது அடுத்த 200 days கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு இவ்வளோ ரூபாய் சேர்ந்துருக்கும். திருப்பி வந்து இது வந்து சிங்கிள் உண்டியல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கேலண்டரில் ஃபஸ்ட்டு 100 daysக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு January 8 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு day 1ல்
இன்னைக்கு எவ்வளோ ரூபா போடணும், நாளைக்கு எவ்வளோ ரூபா போடணும் அப்படிங்கறத அப்படியே கேலண்டர்ல மார்க் பண்ணிட்டு நீங்க குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்றீங்க, இந்த கேலண்டர் பாரு, இன்னைக்கு என்ன டேட், இன்னைக்கு 8 ஜனவரி, 8 ஜனவரி கிட்ட என்ன நம்பர் இருக்கு, ஒன் நம்பர் இருக்கு, அப்ப அந்த ஒன் 1 ரூபா அந்த உண்டியல்ல போட்டுருங்க. நாளைக்கு நான் என்ன டேட், 9 ஜனவரி, அதுகிட்ட என்ன நம்பர் எழுதியிருக்கு கேலண்டர்ல, 2ன்னு எழுதியிருக்கு, ஸோ 2 ருபீஸ் எடுத்து போட்டுருணும். இந்த மாதிரி உங்க சில நாள்ல போட முடியாம போகலாம். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். இல்லைனாலும் நம்மளால வந்து நம்ம கையில வந்து அந்த காயின்ஸ் இருக்காது, அந்த கேஷ் இருக்காது, அப்படி இருக்கலாம். இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல சும்மா கேலண்டர்ல ஒரு ரெட் மார்க் கூட போட்டுருங்க, அன்னைக்கு போடலன்னு சொல்லிட்டு. சப்போஸ் என்னைக்காவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கையில இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த ரெட் மார்க்ல என்ன அமௌண்ட்டோ அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அதை போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நீங்க எவ்ரி 100 days 1 to 100 rupees ரிப்பீட் பண்ணிட்டே வந்தா 300 days கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ 1 இயர்க்கு வந்து 365 days இருக்குல்ல. ஸோ மீதி 65 daysல ஜஸ்ட் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. 1ல இருந்து 65 rupees முடிஞ்சிடும். ஓகே, ஸோ December 31 ஆயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி January 8ல இருக்கோம். நீங்க வேணா அந்த ஃபர்ஸ்ட் 7 days அந்த டோட்டல் அமௌண்ட்டை உண்டியல்ல போட்டுடலாம். 28 rupees வருது, அதை போட்டுட்டு நாளையிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. த ஏர்லியர் த பெட்டர். ஓகே, அண்ட் ஸோ இது மாதிரி பண்ணலாம். இல்லை என்னால் 1ல இருந்து 100 வரையும் போக முடியாது, ஏன்னா டேஸ் போக போக கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இதுபடி 1 ரூபீலேருந்து 100 rupees வரையும் போட்டு அந்த மாதிரி 3 times ரிப்பீட் பண்ணி அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா டோட்டல் உங்களுக்கு வந்து 17,295 வரும் அட் த எண்ட் ஆஃப் த இயர். இல்லை அது மாதிரி என்னால் முடியாது, 1 to 50 தான் என்னால் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போடலாம். அதுக்கு நான் தனியாக ஷீட் போட்டிருக்கேன். அது என்னன்னா Day 1 to Day 50. ஓகே, 50 rupees ஸ்டாப் பண்ணிடுறேன். இங்க வந்து என்ன பண்றேன், 50க்கு அடுத்தது 51, 52ன்னு 100 வரையும் போறேன்ல, அப்படி இல்லாம நான் 50யோட ஸ்டாப் பண்ணிடுறேன். திருப்பி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், 50யோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன அமௌண்ட் போட போறீங்களோ இது இந்த ஷீட் படி கேலண்டர்ல எழுதி வச்சிருங்க. ஸோ தட் ஒவ்வொருத்தரையும் நீங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி, ஏன்னா பசங்க வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு கேலண்டர் பாரு, இன்னைக்கு என்ன டேட்டா, இந்த டேட்ல என்ன அமௌண்ட் இருக்கு பாரு, அது உண்டியல்ல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் 365 days போட்டிங்கன்னா 9,045 உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். என்னால் 50 rupees வரையும் போக முடியாது, 25 வரையும் போக முடியும்னாலும் ஓகே. ஒன் ருபீலேருந்து 25 rupees வரையும், திருப்பி அகைன் 1 rupeeலேருந்து 25 rupees வரையும், இது மாதிரி நீங்கள் 365 days ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கான இயர் எண்ட் சேவிங்ஸ். ஸோ இது எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. பட் இது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக நமக்கே தெரியாமல் நமக்கு அந்த பெட்டி கேஷ் வந்து அக்கமுலேட் ஆகும். ஓகே, இதுதான் 1 to 50, 1 to 100 சேலஞ்ச். நெக்ஸ்ட் வீக்லி சேலஞ்ச். எனக்கு டெய்லியெலாம் ட்ராக் பண்ண முடியாது, நிறைய வேலை இருக்குது, மறந்துடும். ரிமைண்டர் வச்சுக்கிட்டா கூட நான் பண்ணுவேனா என்னன்னு தெரியாது. எவ்ரிடே நான் வந்து இதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும், இன்னைக்கு எவ்வளோ காயின்ஸ் போடணும், இன்னைக்கு எவ்வளோ ரூபா போடணும் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா வீக்லி சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துல சம்டைம்ஸ் 4 வாரம் வரும், சம்டைம்ஸ் 5 வாரம் வரும். இப்போ 5 weeks வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 5th வீக்ல ஒரு 2 days இருக்கும், 3 days இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ நீங்கள் 4 weeks கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 5 weeks கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் வீக் எப்போதுமே நம்மக்கிட்ட வந்து சஃபிஷியண்ட்டாக கேஷ் இருக்கும், ஏன்னா வந்து அப்போ தான் சேலரி வந்திருக்கும், இல்லை பிஸ்னஸ் இன்கம்னா ஏதோ ஒன்று கிரெடிட்ஸ் நமக்கு வர வேண்டியது வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீக் 1 300 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீக்கில் என்னைக்காச்சும் ஒரு நாள் போட்டுடலாம் சேர்த்து வச்சுட்டு, ஏதோ ஒரு சண்டேவோ மண்டேவோ என்னைக்கோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல 300 rupees. உங்களுக்கு வீக் வந்து எப்படி வேணாலும் கல்குலேஷன் வச்சுக்கோங்க, ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே இல்லை மண்டே டு சண்டே எப்படி வேணாலும் கல்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை கேலண்டர் படி ஃபர்ஸ்ட் வீக் போயிட்டுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் 300 போடுங்க, செகண்ட் வீக் 250 rupees. 1 day தான் போட போறீங்க. ஓகே, 250 rupees. தேர்ட் வீக் 200 rupees, அப்படியே 50 rupees கம்மி பண்ணிட்டே வந்திருக்கோம். ஃபோர்த் வீக் 150 rupees. சப்போஸ் அந்த மந்த்ல வந்து இன்னொரு வீக் இருக்கு, ஃபிஃப்த் வீக்கும் இருக்கு அப்படின்னா அப்போ 100 rupees போட்டால் போதும். அதாவது எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 100 rupees போட்டால் போதும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே வந்தீங்க. சப்போஸ் நீங்க 4 weeks ரிப்பீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 4 weeks தான் போடுறீங்க ஒவ்வொரு மாசத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இயர் எண்டில் கிடைக்கும். ஓகே, இல்லை ஃபிஃப்த் வீக்கும் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா ஆவரேஜா 11,900 அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஜஸ்ட் வீக் கால்குலேஷன் வச்சு பார்த்தா, இல்லை நீங்க ஒரு 5 வாரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் 4 வாரம் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க போட வேண்டிய அமௌண்ட் வந்து 300, 250, 200, 150. இதோட டோட்டல் 1000. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா கூட நீங்க எடுத்து அந்த இதுல போடலாம். பட் நம்ம 1000 ரூபா எடுத்து போடுறதுக்கு நம்ம யோசிப்போம், இப்போ தான் சேலரி வந்திருக்கும், அதுக்குள்ளே 1000 ரூபா எடுத்து உண்டியல்ல போடணுமா, பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செலவெல்லாம் முடியட்டும் அப்படின்னு நினைப்போம். அப்போ இது மாதிரி பிரிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேர்டன் தெரியாது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க பண்ணி இயர் எண்ட்ல எடுத்து அதை வந்து எதிர் மைனர் அக்கௌண்ட்ஸ்ல வந்து கிரெடிட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இது 100 டேஸ் சேலஞ்ச். இது வந்து எவ்ரி 100 டேஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் இதே ப்ராசஸை. ஸோ எப்படின்னா ஒரு இப்போ பிளெயின் ஷீட்டில் ஒயிட் ஷீட்டில் வந்து 1 to 100 நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இப்போ இன்னைக்கு ஜான்வரி 8, இன்னைக்கு என்ன என்ன அமௌண்ட் இந்த ஒன்லேருந்து 100 வரையும் என்ன அமௌண்ட் போட முடியுமோ அதை சர்க்கிள் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் 7 சர்க்கிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7 ரூபா எடுத்து நீங்கள் உண்டியால போட்டு, நாளைக்கு வந்து நான் 11 சர்க்கிள் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு 11 ருபீஸ் எடுத்து உண்டியால போட்டு, அப்படி என்னைக்கு என்ன போட முடியுதோ, தேர்ட் டே அன்னைக்கு என்னால் 100 ரூபா எனக்கு போட முடியும் அப்படின்னா 100 ரூபா எடுத்து போட்டுருங்க. திருப்பி ஃபோர்த் டே அன்னைக்கு 1 ரூபா தான் போட முடியும்னா 1 ரூபா சர்க்கிள் பண்ணிட்டு போடுறோம். ஒன்ஸ் அந்த நம்பரை வந்து சர்க்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி அந்த அமௌண்ட்டை போடாதீங்க. இப்போ இன்னைக்கு 7 ருபீஸ் சர்க்கிள் பண்ணிட்டேன்னா அடுத்த 100 நாளைக்கு நான் 7 ரூபா போட மாட்டேன், மீதி இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று போடுவேன். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நாள் என்னால் போட முடியாமல் போகுது ஹண்ட்ரட்ஸா, பரவாயில்ல, அது அன்னைக்கு சர்க்கிள் பண்ணாமே விட்டுருங்க, மறுநாள் பண்ணுங்க. அது 100 டேஸும் கன்சிஸ்டண்டாக இருக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 100 டேஸில் 75 டேஸ் உங்களால் அது போட முடிஞ்சதுனாலும் ஓகே. நான் அசியூம் பண்ணிக்கிறது 100 டேஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும். ஸோ எவ்ரி 100 டேஸ் அவங்களுக்கு 5050 சேவ் ஆகும். அந்த மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, ஏன்னா 365 டேஸில். ஸோ நியர்லி 15,150 மினிமம் இருக்கும். அது போக 65 டேஸ். அப்போ நீங்கள் வேணாம் ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னாலும் விட்டுறலாம், பட் ஆனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் தங்கிடும். ஓகே. ஸோ இது இந்த 100 டேஸ் ஷீட் ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஷீட்டு 1 to 100 போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருங்க, கிட்ஸ் கிட்டே கொடுத்துருங்க. இன்னைக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு இது என்ன அமௌண்ட்டுன்னு கவுண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு 37 ரூபா நீ கொடுக்குறீங்கன்னா லெட் தம் கவுண்ட், அந்த கவுண்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை போய் சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் அந்த ஹேபிட் வந்து வரும். ஓகேவா. ஸோ இது 100 டேஸ் சேலஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். இது வந்து ரொம்ப லாங் டேர்ம், 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி. ஓகே. உங்களுக்கு வீட்டில் வந்து வாட்டர் கேன் வாங்குவோம்ல, ஸோ இப்படியும் நம்ம ஒரு காஷன் டெபாசிட் கட்டியிருப்போம், ஒரு கேன் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, அந்த கேன் ரிட்டர்ன் பண்ணாதீங்க, நாங்கள் கடைசியாக ரிட்டர்ன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த கேனில் வந்து நீங்கள் கிடைக்கிற காயின்ஸை அதில் போட்டுவாங்க. அது என்ன டினாமினேஷன் வேணாலும் இருக்கட்டும், 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ, எந்த டினாமினேஷன் வேணாலும் இருக்கட்டும், அந்த காயின்ஸை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டே வாங்க. எப்படின்னா இது வந்து நான் சொல்றது லாங் டேர்ம். ஓகே. இது வந்து நீங்க டச்சே பண்ணக்கூடாது. இது எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இது வந்து அதாவது செல்ஃப் டிசிப்ளின் தான், கண்ட்ரோல். அது வந்து நீங்க வந்து அந்த காயின்ஸா போட்டீங்க அப்படின்னா எடுக்க மாட்டீங்க. ரூபா நோட்டா இருந்தா என்னைக்காவது குறையிரும், எடுத்துப்பீங்க கண்டிப்பா. அது எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஹேபிட் தான். அதனால காயின்ஸா இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை டச் பண்ண மாட்டோம். ஸோ இதை போட்டு நீங்கள் வந்து அது வந்து சப்போஸ் நீங்கள் நிறைய போடுறீங்க அப்படின்னா 1 இயரில் கூட ஃபில் ஆகலாம், பட் 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் ரொம்ப காயின்ஸ் அவ்வளோவா கிடைக்கல, கிடைக்கும் போது தான் போடுறேன், நான் 5 10 வருஷம் கூட ஆகட்டும், பட் அதோடய சேர்ந்தே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்போ அந்த கேன் ஃபுல் ஆகுதோ அப்போ அதை பிரேக் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. அதாவது நமக்கெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே சிறு துளி பெருவெள்ளம், பட் இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. நமக்கு சேவிங்ஸ்னாலே நமக்கு தெரிஞ்சது வந்து எஸ்ஐபி போடுறது, ஆர்டி போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட். ஓகே, அது எல்லாமே காம்பவுண்டிங் ஆகும். இது வந்து காம்பவுண்டிங் ஆகாது, அந்த ஐடில் கேஷ் மாதிரி அப்படியே தான் இருக்கும். பட் இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரி பெட்டி கேஷ்லேயே பணம் சேர்த்து லேண்டு வாங்கின ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. வெறுமனே ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி பெட்டி கேஷ் மட்டுமே சேர்த்துட்டு 11வது வருஷம் பார்க்கும்போது அதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு லேண்டுக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்தவங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா மெத்தடாலஜிலுமே வந்து இப்போ ஓல்டு மெத்தடாலஜிஸ்க்கு பின்னாடி போகிறோம். என்னதான் நம்ம மாடர்ன் நியூன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஓல்டு மெத்தடாலஜிஸ் பின்னாடி போகிறோம். பட் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெட்டி கேஷ் இப்போ இந்த 5 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் செலக்ட் பண்றீங்க, இல்லை நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மெத்தடே கண்டினியூ பண்றீங்க, எதா இருந்தாலும் அடிஷ்னலா சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஊருக்கு போவோம், எப்படியும் ஒரு ஒரு இயர்ல வந்து 3 to 4 டைம்ஸ் மினிமம் நம்ம ஊருக்கு போவோம். ஒரு நம்மளோட ஃபெஸ்டிவல் ஏதாவது ஊருக்கு போவோம், நியூ இயர்க்கோ இல்லை தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ, அந்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போகும்போது கண்டிப்பா வந்து கிட்ஸ் கையில ஏதாவது பைசா கொடுப்பாங்க பெரியவங்க. ஆனால் என்ன நம்ம பெரியவங்களுக்கு எதுவும் நம்ம கொடுக்க மாட்டாங்க, பட் கிட்ஸு கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ சம்டைம்ஸ் 500 ருபீஸ்லாம் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் வீட்டுக்கு வந்த கையோட நீங்கள் எந்த உண்டியலில் இந்த 5 சேலஞ்சஸில் எந்த சேலஞ்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உண்டியலில் அந்த பைசாவை போட்டுருங்க. அது இயர்லி 500 வந்தாலும் சரி, அப்போ 500 போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி செல் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து
அட்ல யாராவது ஸ்கிராப் ஷாப் வந்து லோக்கல்ல இருக்கிற ஷாப்பை கூப்பிட்டு நியூஸ் பேப்பர்ஸ் டிஸ்போஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக்ஸை டிஸ்போஸ் பண்ணுவோம். இது கார்ட்போர்ட் பாக்ஸஸ் நம்ம எவ்வளவோ ஆன்லைன் ஆர்டர் வாங்குறோம், அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போட்டுருவோம். இப்போ ஓல்டு டிவி போடுறோம், நியூ டிவி வாங்குறோம்னா எக்ஸ்சேஞ்சில் அவன் வந்து அது மைனஸ் பண்ணிப்பான். சில நேரத்தில் அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் சைட்டில் போட்டுலாம் எத்தனையோ நம்ம ஃபர்னிச்சர்லாம் விற்றுருக்கோம். இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு சேல் பண்ணுவோம். அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்க போகிறது இல்லை, இயர்லி ஒன்ஸ் கூட நடக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட நடக்கலாம். அந்த மாதிரி வர அமௌண்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு சேலரியோ பிஸ்னஸ் இன்கமோ இருக்கும். ஆனால் பட் இதெல்லாம் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிறதுனா அது எவ்வளோ சின்ன அமௌண்ட் இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் வந்து பிடிகேஷ் இதில் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு இயர்க்குள்ள நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலையும் இருக்கலாம். பட் இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பெட்டி கேஷ்க்குள்ள அதை கொண்டு வாங்க. இது வந்து ஒரு போனஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து எய்தர் நீங்க இந்த இந்த 5 மெத்தட்ஸ்ல ஏதாவது மெத்தட் ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படிங்கறத இப்போ போடுங்க. இல்ல நீங்க ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த இயர் எண்ட் 2026 எண்ட்ல வந்து நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து எவ்வளோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் டேக்கப் பண்ணதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆனீங்க அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலோட லிங்க் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செப்பரேட் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஜென்ரல் ஃபினான்சிங்னு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் எவ்ரிடே ஒரு வேர்டு கற்றுக்கிட்டு நம்ம வெக்காபுலரி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.